வெரி குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபர்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் அட்வான்ஸ் க்ளோ ஸ்கின்னோட மதுரையில் 2வது கிளினிக்கு. என் பேர் சரண்வேல் ஜெயராமன். ஐ ஆம் த பிராண்ட் ஃபவுண்டர் அண்ட் ஐ ஆம் த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஆல் திஸ் பிராண்ட்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த பீப்புள் ஹூ இஸ் பார்ட் ஆஃப் டுடே சீஃப் கெஸ்ட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு அரவிந்த் அண்ட் ராணி அவர்களுக்கு மிக்க நன்றி. ஸோ மதுரையில் வந்து 1 year பிஃபோர் வி ஸ்டார்டட் அ கிளினிக். ஸோ சேம் பிரான்ச். ஸோ அரவிந்த் அண்ட் ராணி தான் வந்து டேக்கன் இனிஷியேட்டிவ் அண்ட் தே ஆர் நாட் ஃப்ரம் மதுரை ஆக்சுவலி. ஆனால் இப்போ வந்து மதுரை வாசியோட ஜாஸ்தி வந்து மதுரையில் வந்து பிளெண்ட் ஆகிட்டாங்க. மதுரையே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து இங்கே இருக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ தட் இஸ் த பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா 1 yearல 2வது கிளினிக் இங்கே போடுறோம். இந்தியாவில் மோர் தென் 80 கிளினிக்ஸ் இருக்குது எங்களோட இந்த பிராண்டு. தமிழ்நாட்டில் 40 கிளினிக் இருக்குது. So this is all is a strength. This all has happened within 3 years, but 20 years of our experience of mother brand. So that's a strength. So ஏன் இவ்வளோ பிரான்ச்சஸ் போடுறோம், ஏன் இவ்வளோ நீட் இருக்குன்னா, இன்றைக்கி நீட் ஃபார் த ஹேர் அண்ட் ஸ்கின் இஸ் பிகம் மோர் தென் அ கோல்டு. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோனா கோல்டும் டைமண்டும் வச்சுருக்கலாம், பட் ஆனால் ஒரு ஹேரும் ஸ்கின்னும் சரியில்லைன்னா அந்த கோல்டும் டைமண்டும் உங்கள் கழுத்துலையோ இல்லை காதலையோ இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு நீடு ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். சொன்ன மாதிரி அதான் சிஎஸ்கே நம்ம மிமிக்ரி கலையை வந்து இந்த மேடையில் முதல்ல இறக்க போகிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாமா? தேங்க்யூ. எஸ், இன்னும் அசார் மட்டும் பேசல. வாங்க சார், பேசுங்க சார். அலைக்கடல் என திரண்டு வந்திருக்கும் கோடான கோடி ரசிக பெருமக்களே, கை தட்டுவீர்களா? விசில் அடிப்பீர்களா? தேங்க்யூ. ஆஹா சேட்டா, வேற பாடியோட வந்து விசில் அடிக்கிறீங்க சேட்டா. ஐ லைக் யூ சேட்டா. ஐ லைக் மம்மூட்டி, ஐ லைக் நிவின் பால், ஐ லைக் ஆல் த மலையாள ஹீரோயின். அவர் சொல்றாரு எந்த சேட்டு காரணம் அந்த மாதிரி. வாடி வாசல், நான் கால வாசல் நினைக்கிறேன். வாடி வாசல் நீங்க 2 பேரும் அங்க போய் தெருவாசல் நில்லுங்க. அதுக்கு இன்னும் 4 இருக்கு. ஓகே சொல்லுங்க. பொதுவாகவே வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ஊர்னா அது மதுரை. மதுரை வந்து ஒரு வளர்ந்து வர சிட்டி கிடையாது, வளர்ந்த சிட்டி. ஏன்னா நம்ம நிறைய அட்வான்ஸ்டான நிறைய விஷயத்த நமக்கு தேவைப்படுதுன்னா ஒன்று இங்கேருந்து சென்னைக்கு போகணுன்னே நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அந்த மாதிரி விஷயம் இனிமேல் தேவையே இல்லை. இங்கே இதே ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்டட் ஷாப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மதுரையில் ரொம்ப பல்லன்னு இந்த மாதிரி ஃபரீனா மாதிரி நல்லா ஒரிஜினல் பிராண்டாக மாறணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட அட்வான்ஸ் க்ளோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் தமிழ்நாட்டில் வெவ்வேறு ஊர்களில் இருக்கிற ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்காங்க. ஆமாம், தமிழ்நாட்டிலுமே நிறைய இடங்கள்ல இருக்காங்க. மதுரையிலே இது செகண்ட் பிரான்ச் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை வந்து ட்வின் அழகிகள் 2 பேர் வந்து இங்கே பார்த்தோன்னாங்க. நான் கூட நினைச்சேன் என்ன அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி வராங்கன்னு பார்த்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க இல்லை அவங்க ட்வின்ஸு, ஒருத்தவங்க பேர் வாணி, ஒருத்தவங்க பேர் ராணி அப்படின்னாங்க. வாணி ராணினாலே அது பெரிய சீரியலே இருக்கு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ராணி மேடம், நீங்கள் வந்து இந்த கடைக்கு மட்டும் ராணி இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு ராணியாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா ராணினாலே நிறைய பேருக்கு வேலை கொடுப்பாங்க. உங்கள் மூலிமா நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவங்க வீட்லேயும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இந்த பிராண்டோட ஃபவுண்டர் வந்து சார் தான். ஸோ சார் வந்து மேலே பேசும்போதே வந்து நிறைய விஷயம் டீட்டெயிலாக சொன்னார், நல்ல விஷயங்கள்லாம். ஏன்னா நம்மளுடைய அழகுன்றது வந்து நம்ம கெட்டது வந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லையும் நம்ம எடுத்துக்கிற இன்டேக்கில் தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மிஸ் ஆகிறவங்களுக்கு டெஃபினட்டாக அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எங்களோடய கூட சேர்ந்து வந்திருக்கிற நம்மளுடைய டிஎஸ்பி ஃபரீனா, அதுக்கப்புறம் ராஜா முகமது சார், அவர் ஒரு பெரிய ஃபிலிம் எடிட்டர். பேசும்போது காலையில் வந்து எடிட் பண்ணி தான் எங்ககிட்டே பேசினாங்க. ரொம்ப தேவையான அளவு தான், ரொம்ப நேரம்லாம் கிடையாது. டக்கு லேக் இதெல்லாம் லேக்னு சொல்லி பேசும்போதே
பிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தாரு. ஸோ அதனால கொஞ்ச நேரத்தில் அவரும் பேசுவார். பட் ஆனால் இவ்வளோ பேர் வந்திருக்கிறதுனால அவங்களை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி காவல்துறைக்கு வந்து மனம் நிறைந்த நன்றிகள். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஸ்பாட்ல எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் மக்களோட நடமாட்டத்தை அழகாக மெயின்டைன் பண்ற காவல்துறைக்கும் சிறப்பு நன்றிகள். ஸோ இந்த இடத்துல நாங்களாம் வந்திருக்கோம். இதை தவிர உங்களுக்குலாம் ஒரு நடிகர்களை பிடிக்கும் இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் நீங்கள் எங்களை மிமிக்ரி பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. அதனால அவங்க தான் வந்து உங்ககிட்ட பேச போறாங்க. ஓகேவா? ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன அது? என்ன கெட்ட பழக்கம்? என்னையா பப்ளிக்கா சொல்றேன்? போலீஸ் வச்சுக்கிட்டு கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொல்றியா? அந்த மாதிரி இல்லையா? ஒரு கை தட்டுனா தான் எங்களுக்கு மிமிக்ரி வரும். ஏன் அப்படின்றத நாங்க சொல்லிடுறோம். ஆ. ஏன்னா நம்ம விஜய் டிவில நீங்க பார்த்திருப்பீங்க, அது ஒரு கலக்க போதே ஆகட்டும், ஒரு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி ஆகட்டும், உள்ளார வரும்போது ஆடியன்ஸும் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க பாத்துருக்கீங்களா? சைட்ல எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நாங்க உள்ளார வருவோம், ஒரு அசார் வராரு, நாங்க வரோம், ஒரு பரினா வராங்க, ஒரு அறந்தாங்க நிசா அக்கா வராங்க, யாரோ வராங்க, பாலா வராங்க. வந்தா உள்ளார வந்தோடனே டிஎஸ்கே வந்துட்டாங்க, போர் அடிக்க போதுடா, ஜாலியா இருக்க போதுடா, அந்த மாதிரி பயங்கரமா கை தட்டுவாங்க பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் நாங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ்க்கு மட்டும் கை தட்டுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப அதுதான் கிடையாது. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் பேட்டா அவங்களுக்கு. நல்லா கை தட்டினா 500 ரூபாய் பேட்டாவா? காலை மதியம் இரவு 3 வேளை சாப்பாடு, மதியானம் கறி சோறு. ஒருவேளை அசாருக்குள்ள நல்லா கை தட்டணும்னா பக்கத்துல இன்னும் ஊட்டி விடுவாரு. அறந்தாங்க நிசாக்கெல்லாம் 1/2 மணி நேரம் ஊட்டிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்க என்னன்னா நிக்கிற மக்கள் வந்து இங்க வந்து பேட்டா கொடுக்கணும்னு தேவையில்ல. இங்க வந்து அன்பால தானா கை தட்டுற கூட்டம் கையா. ஓகே, அப்ப பிரச்சனை இல்லை. அப்படி சொல்லி ஒரு அக்கால கையை கட்டி நிக்கிறாங்க. அவங்க பாக்குறாங்க, என்ன இந்த பையன் அவனை எங்கேயும் நான் பாத்திருக்கேன், சீத்தமிழ்ல சொல்லுவதால் அவங்க ஒரு பொண்ணை இழுத்துட்டு அவன் தானே சொல்லு. யாரு? ஒன்னதான் என்னதான் என்னதான் அப்படிலாம் இல்லக்கா. நாங்க விஜய் டிவில 2 பேரும் கலக்க போகுது யார் ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி இப்ப நிறைய நகைச்சுவைகள் அங்க நடந்துட்டு இருக்கு. அதனால இப்ப என்னன்னா உங்கள்ட்ட நீங்க கேட்கிற வாய்ஸஸ் எந்த வாய்ஸஸ் ஆனாலும் பண்ண போறோம் சார். இப்ப என்னன்னா அதுக்கு ஒரு 2-3 கண்டிஷன் மட்டும் இருக்கு. ஆமா, எந்த வாய்ஸ் வேணாலும் கேட்கலாம்ன்றதுக்காக திடீர்னு பக்கத்துல நின்று என் வீட்டுக்கார வாய்ஸ் பேசுங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. எந்த வீட்டுக்காரன் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறதே இல்லை. அதுக்கு அண்ணன் தான் பெரிய சாட்சி. ஐயோ, அவர் அப்படிதான். அவர் வந்து என்னன்னா இந்த பாஷா படத்துல வர ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரஜினி மாணிக்கம் பாஷா. இது மாணிக்கம் பாஷா வந்து அந்த லுக் வேற. அது அப்புறம் சொல்றேன் நானு. பட் இப்போ உங்கள்ட்ட கண்டிஷன் சொல்லிடலாம். கண்டிஷன் சொல்லுங்க. கண்டிஷன் நம்பர் 1 ஒரு ஆள் ஒரு வாய்ஸ் தான் கேட்கணும். இன்னொரு வாய்ஸ் வேணும்னு தோணுச்சுன்னா பக்கத்துல இருக்கவங்கள தட்டி இந்தடி அந்த வாய்ஸ் கேக்குதுடி. இது அவங்க வாய்ஸ். பக்கத்துல யாராவது இருப்பாங்கல்ல. ஆமா, வந்ததுல இருந்து சும்மாவே ஜீவன் இருக்கும். உங்க பக்கத்துல தான் இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட். கையை கட்டிட்டு இருக்கோம், சும்மாவே நிக்கும், என்னதான் பண்றாங்க பாப்போம் அப்படின்னு அவங்களே கலந்துக்க வைக்கிறதுக்காக இந்த ஐடியா. ஆமா, ரெண்டாவது கண்டிஷன் நீங்க தமிழ் நடிகர் வாய்ஸ் தான் கேட்கணும். நீங்க பாட்டுக்கு அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் பாத்துட்டு வந்துட்டு போஜ்புரி யுரானியன் அரேபியன் அப்படி எல்லாம் கேட்காதீங்க. தமிழ் சினிமாவில் நடிச்ச நடிகர்கள் மட்டும். நேத்துலாம் ஒருத்தர் பிடிஎஸ் வாய்ஸ் பேசுங்கன்றாங்க. நான் எங்க போறது பிடிஎஸ், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மூணாவது விஷயம், ஒரு வாய்ஸ் முடிஞ்சோடனே கையை தட்டுங்க. கை தட்டலன்னா எங்களுக்கு வாய்ஸ் வராது. அதனால கையை தட்டுன்றது ரொம்ப முக்கியம். வந்து திடீர்னு ஒரு லெவல் கிளாஸ் நடந்ததா நல்லா தட்டுங்க. தட்ட முடியல முன்னாடி இருக்கு முதுகையா தட்டுங்க. ஆமா, தட்டும் போது அவர் யாருன்னு பார்த்து தட்டுங்க. இங்க வேற சண்டை நடந்த. நாலாவது கண்டிஷன், அதாவது தெரிஞ்ச வாய்ஸா கேளுங்க. நீங்க பாட்டுக்கு இந்த பாகுபலி படத்துல ஒரு 1000 பேர் திட்டு கணக்கிறேன்னு வருவாங்க பாத்துருக்கீங்களா? இந்த வயசுலாம் கேட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிடாதீங்க. பிடிச்ச வயசு தெரிஞ்ச வயசா கேளுங்க. ஃபைனல் கண்டிஷன் ஒன்னே ஒண்ணுதான். ஒருவேளை நீங்க கேட்கிற வாய்ஸ் எங்களுக்கு தெரியல, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு இல்ல உங்க பக்கத்து வீட்டு பிள்ளையா நினைச்சு, இதே மதுரையில பிறந்து வளர்ந்த உங்களை மாதிரி ஒரு ஆளா நினைச்சு எங்களை மன்னிச்சு ஒரு தடவை ஜோரா கை தட்டிங்கன்னா கரிகாலன் மேஜிக்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணலாம், கேட்கலாம். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. என்ன வாய்ஸ்? விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி எடுத்தவனே கேட்டார். அவர் பேர் என்ன? மயில்ராஜ். மயில்ராஜ் சார், வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுமாரா போயிட்டு இருந்தது சார். அப்படி ரொம்ப சுமாரா போயிட்டு இருந்த வாழ்க்கையை ரொம்ப அழகா மாத்தணும். யார் தெரியுமா? இந்த அட்வான்ஸ் க்ரோ ஸ்கின் கிளினிக். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஏன்னா வானம் பிடிக்கும், பூமியை பிடிக்கும், உப்பும் பிடிக்கும், சர்க்கரை பிடிக்கும், இளையராஜா பிடிக்கும், ஏஆர் பிடிக்கும், ரஜினி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும், எனக்கு சமன்னாவும் பிடிக்கும், நயன்தாராவும் பிடிக்கும், எனக்கு ஃபரினாவும் பிடிக்கும், எனக்கு டிஎஸ்கே பிடிக்கும், அசாரும் பிடிக்கும், கை தட்டலன்னா பைத்தியம் பிடிக்கும். ஐ லவ் யூ. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க எல்லாம் கை தட்டீங்கன்னா குமுதா மட்டும் இல்ல, குமுதா ஹாப்பியாச்சு. ஓகே, அடுத்த வாய்ஸ் தளபதி சார் கூப்பிடுவோம். வாங்க தளபதி. விஜய் சார். விஜய் சார் ஃபேன்ஸ்ல ஒரு பெரிய சவுண்ட் கொடுங்க பாப்போம்.
இவ்வளோ கண்டுனா நம்ம கெட்டா நீங்க கூப்பிட்டு யார வேணா இருக்கலாம் சார். முன்னாடி நின்று கை தட்ட நம்ம செல்லங்களா இருக்கலாம், மேல நின்று கை தட்டாம இருக்கிற நம்மளோட செல்ல குட்டிகளா இருக்கலாம், இல்ல அன்பா வாரி வாரி கொடுக்கிற நம்ம மதுரை மக்களா கூட இருக்கலாம். இதுக்கு கை தட்டியே இருக்கலாம். நண்பா நண்பி ஒரு விஷயம் சொல்றேன், பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணுங்க. உசு பேத்திரமிட்ட உம்மனும் கண் பேத்திரமிட்ட கவனத்தா வாழ்க்கை சும்மா. இதை விட விஜய் டிவில ராமர் அண்ணன் ஒரு மகான் இருக்காரு, இங்க ஊர்தான் அவர். ராமர் மகான் அவர் ஒரு இதே தான் சொன்னார் சார். என்ன இது கை தட்டியப்ப எப்படி ஹெவியா இருக்கும் பாருங்க. கொண்டாட்டி உம்மனும் மச்சி நிச்சு கும்புன்னு வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு சொல்லிட்டு போறாரு சார். நண்பா நண்பி இதை பாருங்க, நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் க்ரோ ஹேர் க்ளோ ஸ்கின் அப்படின்றது வந்து நமக்கு தேவையா இல்லையான்னு அப்படி நீங்களா யோசிக்கலாம். இது நம்மளை அழகுபடுத்துறது மட்டும் கிடையாது, நமக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும். நம்ம லைஃப்ல எப்பயுமே நம்ம வந்து எப்ப செல்ஃப் கான்பிடன்ஸ் மிஸ் பண்ணுவோம்னா, நம்ம மற்றவங்களை விட கம்மியா இருக்கும் சின்ன வயசுல இருந்து நம்மளே நினைச்சுக்கிட்டு நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்படின்ற விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு நாளைக்கு உங்களை நீங்களே சும்மா சூப்பரா மாத்திக்கிங்க. அப்புறம் பாருங்க, நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்று எரிக்கப்பட்ட கேட்கி நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை இழக்க காத்திருக்கிறது. விஜய் சார் வந்தாலும் அஜித் சார் வந்தா ஒண்ணுமே பரிணா சொல்லிட்டாங்க, அதனால வந்து மக்களை சொல்லிட்டனால ப்ளீஸ் தம்பி மால் வாங்கணும் வெளிக்கிட்ட எழுத்து போடுப்பா. இங்க வெளியிட்டு வந்து மேல ஏறி போனோம். ஆட்டிக்கிறாட் இல்ல தார தப்பட்ட சண்டை மேலெல்லாம் சும்மா பட்டைய கலப்பணும். என்ன பங்காளிகளா சும்மா கை கட்டல தெருக்க விடலாமா? நான் தனியால் இல்ல, எனக்கு பின்னாடி காலவாசலே இருக்கு. ஓகே thank you next அடுத்து லேடிஸ் கேளுங்க. சூர்யா சார். விமென்ஸ் கேளுங்க. சூர்யா சாரா? ஓகே சூர்யா சார் வாங்க சார். சூர்யா சார் வாங்க சார், அந்த பக்கம் பாக்குறேன். இல்ல சார் வாங்க சூர்யா. இல்ல சூர்யா சார் வரணும்னா வந்து அர்ஜுன் தாஸ் வந்து சூர்யா சார் கூப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? அர்ஜுன் தாஸ் சார் கூப்பிடுவோமா? ஆமா, ஏன்னா ரோலக்ஸ் கூப்பிடலாமா? இந்த வெளியே போகும்போது அண்ணனோட மட்டும்தான் போனோம். மொத்தம் 2000 பேர். இந்த 2000 பேர் வீட்டுக்கு போகும்போது ஹாப்பியா போறாங்களா? லாக்டவுன் செல்லுமாட்டா ரோலக்ஸ். இது லார்ட் லவன் தாஸ், அர்ஜுன் தாஸ் இல்ல ரோலக்ஸ். அவன் பேரு டில்லி. சிங்கம் வீட்டு காடை செழிப்பா இருக்குமா? சிங்கம் பட்டினியா இருக்கும்போது மொத்த காடு பட்டியா இருக்கும்டா. இதுதான் ரோலக்ஸ். மறுபடியும் ஸ்கிராட்ச்ல தான் வைக்கணும். நல்லா பப்பப்பட மக்கள் திரும்பறாங்க. சூப்பர். ஓகே சூர்யா சார் ஜோதிகா மேம்க்கு ஒரு ப்ரொபோசல் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மதுரையில இருந்து நான் ஷோ கண்டிப்பா இங்க கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின்க்கு கூட வந்துட்டு அப்படி வரும். சூப்பர். ஒரு கைத்தல கொடுக்கலாம். வெரி குட். ஓகே அடுத்து அதுக்கு நம்ம அடுத்த தடவை கூப்பிட்டு வந்துருவோம். அவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரே கூட்டிட்டு வந்து அவரே கூப்பிட்டு வரும், அவரே பேச வைப்போம். நெக்ஸ்ட் கரகாட்டக்காரன் அம்மாவா? கரகாட்டக்காரன் படத்துல வர அம்மாவா? கனக அம்மாவா? இந்த வயசுல நான் பண்ணது கூட கிடையாது. அவருக்கு யாரை பிடிக்குமோ அவரை தானே கேட்பாரு. அது அவங்களுக்கு அம்மாவா? அவங்க அம்மாவா? அந்த வயசாப்பா பண்ணேன். வாங்கப்பட்டவனே இந்த வாய்ஸ் என்னன்னு தெரியுமாடா? தெரியும். காந்திமதிடா. அந்த வாய்ஸ் என்னன்னே தெரியாம கேட்கறாங்களா? போன் அடிக்குது பாருங்க. ஓகே நெக்ஸ்ட் அடுத்து ஜெயம் ரவி சார் கேட்டிருக்காங்க. அதான் வந்து ஜெயம் ரவி சார் வர போறாரு. ஓகே. என்னைக்கும் ஆசைக்கு பேராசைக்கு நூலறுத்த வித்தியாசம். என்னால முடியுன்றது ஆசை, என்னால மட்டும்தான் முடியுன்றது பேராசை. இன்னைக்கு மதுரையில இவ்வளவு பேர் சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்கன்னா அதுக்கு என்னப்பா காரணம்? தெரியல சொல்லாத. எவ்வளவு அழகான சொல்லக்கடா வந்திருக்க. லவ் யூ சொல்லலாம். லவ் யூ இதுதான் சாக்கு. எல்லாத்தையும் ஐ லவ் யூ சொல்லிடுவேன். That's it. மதுரை முத்துமாண்டி காட்
வந்திருக்கேன், பெஸ்டான எடிட்டரை கொண்டு வந்திருக்கேன், அவர் கெஸ்ட் பெஸ்டான செந்தில் சார் கொண்டு வந்திருக்கேன், பெஸ்டான மரினா கொண்டு வந்திருக்கேன், இவர் பெஸ்டான காலவாசல் மக்கள் மதுரை மக்கள் கொண்டு வந்திருக்கேன். பெஸ்ட் எனக்கு வேற எதுவும் கவலை அதனால பேசக்கூடாது, அதிலே பேசுறேன். இப்ப என்ன பேசுறேன், அதை பேசு, பிச்சுடுவேன். இஸ் மை சன் குமரன், பொன்னியின் செல்வன் சந்தோஷ், மை டியர் சன். நான் குமரனா சந்தோஷம் பொன்னியின் செல்வனா ஏதாவது ஒரு பேர் வச்சு கூப்பிடுங்க. 3 படத்துல நான் தான் உனக்கு அப்பா. நான் எப்படி வேணா கூப்பிடுவேன், வாய்க்கு வந்த மாதிரி கூப்பிடுவேன், ஜெனிலியான் கூட கூப்பிடுவேன். உனக்கு என்ன? எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. இல்லையே பிரகாஷ் சார் கரெக்டா தானே பண்றேன். என்ன சார் கரெக்டா தானே பண்றேன்? எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. என்ன பண்ணேன்? வா சந்தோஷ், மதுரை காலவாசல்ல அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் ஓபன் பண்றாங்க. அங்க போய் ஷோ பண்ணலாம்னு கூப்பிட்டு வந்தீங்கப்பா. எல்லாரும் எல்லா வாய்ஸும் கேட்க சொன்னீங்கப்பா. அவங்க கேட்கிற கஷ்டமான வாய்ஸ் எல்லாம் என்ன பண்ண சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான வாய்ஸா பார்த்து நீங்க பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. இதெல்லாம் எரியுதுப்பா. பாரு, இருக்கிறதா வச்சுக்கிறான், எல்லாருமே மறந்துக்கிறான். மறந்தா வரலையோ அது முக்கியம் இல்ல. தப்பு கூட என் கை உங்க கை கூட காப்பா இருக்கு. பண்ணா நான் பிச்சுருவேன், கையை கொண்டு உள்ள விட்டுட்டு கையை உள்ள போடுவேன். நல்லா கை தர கொடுங்க அவருக்காக. செந்தில் சார் இப்போ வந்து ஒரு வார்த்தைக்கு பேசுவார். சார் வாங்க சார், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் சரண்வீர் சார் இங்கே வந்திருக்காங்க. அவங்க எவ்வளோ பிஸி ஷெடியூல் வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் அவருக்கு மனமார்ந்த நன்றி நான் இங்கே தெரிவித்து கடமைப்பட்டிருக்கேன். இது மதுரையில் 2வது பிரான்ச்சு. இவங்க எல்லாரும் வந்து அவங்களுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். இது க்ரோ ஹேர் க்ளோ ஸ்கின், அதோடைய மதுரை சக்ஸஸ்ஃபுல் 2nd பிரான்ச்சோட ஓப்பனிங்கில் இன்னைக்கு இருக்கும். ஹேர் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இங்கே தீர்வு இருக்கு. அது வந்து சுத்தமாக பால்னஸ் வந்தவங்களுக்கு கூட காஸ்மெட்டிக் ஹேர் சிஸ்டம் இருக்கு. செமியா பால் ஆனவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொசீஜர் பிஆர்பி ப்ரோப்ளஸ்ங்கிற மெத்தட் இருக்கு. இதுக்கெல்லாம் பேசிக் காரணமா இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப், அதை கிளியர் பண்றதுக்கு ஆன்டி டேண்ட்ரஃப் தெரப்பி, ஆக்சிஜன் லேசர் தெரப்பின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்க இருக்கு. ஸ்கின்னுக்கு இங்க பார்த்துருப்பீங்க, க்ளோ ஸ்கின் அப்படின்னு போட்டிருக்கு, 9 ஸ்கின்னு போட்டிருக்கு. நயன்தாரா அவங்களுடைய பிராண்ட்ஸ் எல்லாமே க்ளோ ஸ்கின்னோட மெல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ், ட்ரீட்மெண்ட்ஸ், டீம் இதை வச்சு ரன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் கிளினிக் இது. இது இந்தியா ஃபுல்லா இருக்கு. இப்போ உலகம் பூரா டிராவல் ஆக போகுது. சொல்லும்போது தான் சைன் ஆயிடுச்சுங்க, எனக்கு நல்லா தெரியும். ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அண்ணா கை தட்டலே இல்லைண்ணே. 5 ரூபா இருந்தால் பிளாஸ்டிக்ல கை தட்டுவாங்களா? 5000 ரூபா இருந்தால் வெளியில தட்டுவாங்களா? 50,000 ரூபா இருந்தால் தங்கத்தில் வாங்கலாம். கை தட்டி அதுலேயும் வாங்க முடியாதுண்ணே. அருமையாக என்டர்டெயின் பண்றாங்க. நீங்க நானும் என்டர்டெயின் பண்ணணும்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கேன். ஒரு தடவை கிளாப் பண்ணீங்கன்னா நான் ஏதாவது பேசுவேன், பிராண்ட் ஓனர் உள்பட. சார் கிளாப் பண்ணா பேசுவேன், இல்லைன்னா அவர் இங்கே தான் இருக்கணும். அவர் சென்னை கிளம்ப முடியாது. தேங்க்யூ சார் கிளாப் பண்ணாமல் இருந்ததுக்கு. அதாவது அசார் இங்கே டிஎஸ்கே பரிணா எல்லாரும் வந்திருக்காங்க, நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத பார்த்தா நமக்கே ஒரு வெறி வந்தது. நம்ம வந்து ஏதாவது ஒரு மிமிக்ரி அவங்களை பார்த்து ட்ரை பண்ணலாமான்னு. நான் ஒரு விஷயம் இப்போ நான் பண்றேன், பிடிச்சிருந்தா கை தட்டணும், இல்லைன்னா ஷோ இதோட முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா சார்? சார் இல்லை சார், கடைசி அப்போ முடிச்சுக்கிறோம் சார். எங்க பொழுது கேட்குறீங்க ப்ளீஸ் சார் பண்ணுங்க. அதான் சார், நான் இது என்ன வாய்ஸ்ன்னு அவங்க தான் சொல்லணும். நான் முயற்சி தான் பண்றேன். ஓகே. இங்க நான் தான் கிங்கு, நான் வைக்கிறது தான் ரூல்ஸ். அதை இஷ்டத்துக்கு அப்பப்போ மாத்திக்கிட்டே இருப்பேன். அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடித்தனம் பண்ணணும்னு நினைச்சா கண்ட தூண்டமா வெட்டி கழிச்சு போட்டுருவேன். ஹுக்கும் இது சும்மா வந்து மாணிக்கம் அங்க இருந்து இதா பார்த்தா ஒரு பலத்த கைத்தல் கொடுத்தாலும் எங்களுக்கே தெரியாது. எங்களை வந்து அரவிந்த் சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்களை கூட்டிட்டு வந்தது செந்தில் சார் தான். ஸோ எங்களுக்கே ஷாக்காக தான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ நிறைய பேர் வந்திருக்கோம். பட் வந்து இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான நிறைய திரைப்படங்கள்ல வந்து நீங்க ஃபியூ வேர்ட்ஸ் ஒரு வாழ்த்துக்கள் மட்டும் சார், ஒரு வாழ்த்துக்கள் மட்டும். ஸோ ஒரு வந்து 2 வரிகள் சார். ராஜாமோகன் சார் ஒரு பலத்த கைத்தல் கொடுக்கலாம். நீங்க பார்த்த தமிழ் சினிமால நிறைய கல்ட் மூவிஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே நிறைய திரைப்படங்கள், சுப்பிரமணியபுரம், ராம், பருத்தி வீரன், களவாணி, இன்னும் ஏகப்பட்ட மலையாள படங்கள், நிறைய திரைப்படங்களுக்கு வந்து ரொம்ப அசால்ட்டா வந்து வேலையை பார்த்துட்டு சைலண்டா நிற்கிறவர் தான் எடிட்டர். ஸோ ஒரு திரைப்படத்தோட தலையெழுத்து ஒரு எடிட் சூட்ல தான் மாறும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட நல்ல நல்ல திரைப்படங்கள் தமிழ் சினிமாவுக்கும் மலையாள இண்டஸ்ட்ரிக்கும் கொடுத்த நம்மளுடைய எடிட்டர் ராஜா மோகன் சாருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்குறேங்க. ஃபியூ வேர்ட்ஸ் ஒரு வாழ்க்கை மதுரை மக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
இங்கே ஈடுபட்டு பண்ண மக்கள் எல்லாருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார் யார் சார்? வெண்பா மேடம் மாதிரியா? வெண்பா மாதிரி நாங்க பேசலாம். அவர் இருங்க, ஒரே நிமிஷம். வெண்பா அவர் வந்ததுல இருந்து அண்ணன் இங்க வெண்பாவை மட்டும் தான் பார்க்கணும். என்னன்னா வெண்பா வரணும்னா பாரதி வரணும்ல. சோ பாரதியை கூப்பிட்டா வெண்பா பேசுவாங்கல்ல. ஓகே, இப்ப பாரதியை கூப்பிடுவோமா? வெண்பா அதுக்கு முதல்ல கேட்டுருவோம். பாரதி கண்ணம்மா எத்தனை பேர் பாத்தீங்க இதுக்கு முன்னாடி? பயங்கரமா. வெரி குட். அதுல வெண்பா கேரக்டர் ரொம்ப பிடிக்கிறவங்களா ஒரு பலத்தை கைத்தல் கொடுங்க பாப்போம். சோ பாரதி வந்தா வெண்பா கண்டிப்பா பேசுவாங்க. சோ பாரதியை கூப்பிடுவோமா? கண்டிப்பா. வெண்பா நான் தான் பாரதி. கொஞ்ச நேரம் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரியா? அந்த மாதிரியா? இது வந்து பாரதி கண்ணம்மா பாரதியா? கவிதை கேட்டிருப்பேன், பேப்பர் கொடுத்து. வெண்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாரதி நீயா? நான் தான். வெள்ளை கோட்டு போட்டு டாக்டர் மாதிரி வந்திருக்கே. நான் உண்மையாலே டாக்டர் தான். பாரதி உனக்கு என்ன தடவை காதல சொல்லி புரிய வைக்கிறேன். உனக்கு என்ன தடவை சொன்னாலும் புரியாதா? போய் அந்த கண்ணம்மாவை போய் கல்யாணம் பண்ணி. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏய் நிறுத்தி. நான் தாண்டி கண்ணம்மா. அண்ணாவோட பெரியம்மா மாதிரி இருக்கீங்க. ஐயோ கண்ணம்மா க்ரோ ஹேர் ஸ்கின் கிளினிக் வந்து பளபளன்னு ஆயிடுச்சுங்க. கண்ணம்மா என்ன உனக்கு கண்ணம்மா? ஆமா என்ன பார்த்து நீ ஸ்கின் கிளினிக் வந்து பளபளன்னு ஆயிட்டியா? அப்ப நீ மட்டும் நல்லா பல அப்ப நாமளும் ஆக வேண்டாமா? கண்ணம்மா எங்க பேக் இருக்கு? பேக் ஓடவே நீ வருவ. பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரசியா கட்டப்பை. உனக்கு வேற நாயே இல்ல. எங்க போனாலும் பேக் தூக்கிட்டு வந்துடுறேன். அங்க போய் நான் பாரதி கூட இருக்க போறேன் இன்னைக்கு மதுரையில. ஒரு ஆம்பளையா பிறந்தது தப்பு. ரெண்டு பொண்ணுங்க இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே, இதை வச்சுதான் வந்து இந்த படமே எடுத்தாங்களா? ஒருவேளை விஜய் சேதுபதி சார் எடுத்த படம்? பாரதி உனக்காக நான் ஒரு வாய்ஸ் பேசுறேன். எனக்காக நீ ஒரு வாய்ஸா? ஐயோ பாவை. வா வெண்பா. மிமிக்ரி வைரஸ் வந்து எனக்குள்ளேயே வந்து. யா ப்ளீஸ். எஸ். அன்மொழி அன்போடு காதலன் வெண்பா நான் எழுதும். ஏய் ஃபர்ஸ்ட் அந்த வாய்ஸ் பேசுறேன், அது பேசி. ஓகே ஓகே. கமல் சார் வாய்ஸா? நீ தான சொல்லி கொடுத்த. ஐயோ தெரியாம சொல்லிட்டேன். என்ன நானே அடிச்சுக்கிறேன். சூப்பரா இருக்கு. இப்ப என்ன பண்ணுவோம்? அதே நீங்க அசார் வந்து அந்த வாய்ஸ் கமல் சார் நீங்களோட சேர்ந்து பாடலாம். பாடுறீங்களா? கண்மணி அன்போடு காவலன் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பாட்டு? எல்லாருக்கும் தெரியுமா? சார் நீங்க லைட்டா அப்படியே கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் லெட்டர் வேணாம், கடுதாசின்னு வச்சுக்கோமா? கடுதாசி வேணாம். இப்பதான் வாட்ஸ்அப் வந்துருச்சு. வாட்ஸ்அப் வச்சுக்கோமா? எங்க படிக்கலானா? நீ தான் படிக்கணும். கண்மணி அன்போடு காதலன் நான் ஆஹா எருமையா? கவிதை. இப்ப கண்மணி போட்ட இடத்துல இப்ப கவுண்டமணி போட்டுக்கோ. கவுண்டமணி. கவுண்டமணி உங்க வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க ரொம்ப சௌக்கியம். எங்க படிப்பாங்க? கவுண்டமணி சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது அசிங்க வார்த்தை வண்டையா வாயில வருது. வண்டையா வரும். ஆமா, ஆனா அதை எழுதணும்னு நினைக்கும் போது அந்த வார்த்தை தான் வர மாட்டேது. ரொம்ப பச்சை அப்படின்னு இருந்தது. கவிதை எங்க படிங்க? குஜால் ஆயிட்டாரு. குணா கோவைக்குள்ள இறங்குற மாதிரியே ஆயிட்டாரு. ஒரு பலத்தை கைத்துல கொடுக்கலாம் பாருங்க அண்ணனுக்காக. ஒரு புத்தகத்துல வந்துட்டீங்களே. ஓகே சூப்பர். எல்லாம் பயங்கரமா என்டர்டெயின் ஆயிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. இன்னும் சார் சிந்தித் சார் இன்னும் எப்படி வாய்ஸ் பண்ணுவோமா? என்ன விசேஷம்? ஆக்சுவலாக இங்கே என்ன நன்றி சொல்ல கடமைப்பட்ட ஒரு சிலர் மிஸ் ஆகுது. அதை சொல்லிட்டு நான் நிறையா ஸ்டாண்ட் அப் பண்ணுறேன். இதுக்கு பின்னாடி நிறைய பெரிய டீமே உழைச்சிருக்காங்க. மிஸ்டர் மைக்கேல் ஃப்ரான்ச்சைசி ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் ராஜேஷ், அவங்களாம் எனக்கு வர முடியல. இங்கே இருக்கிற பிராண்டிங் ஆர்ட்ஒர்க்கு பெரிய லெவலில் ஒர்க் பண்ணி கொடுத்தது, சப்போர்ட் பண்ணி கொடுத்தது மிஸ்டர் ஜியோ. டெக்னிக்கல் நாலேஜ் சப்போர்ட் பண்ண சௌமியா அண்ட் மிஸ்டர் ஜூடா. இப்போ இங்கே வந்திருக்கிற மிஸ்டர் தமிழ் இந்த ஊருக்கார் தாங்க. அவர் மல்லுக்கட்டு ஜல்லிக்கட்டு எல்லாம் பார்த்தவர். இங்கே ஓரமாக நிற்கிறாரு. எங்கே இருக்காருன்னு தெரியல. தமிழ் சார் உங்களுக்கு ஒரு நன்றி சார். இதை தாண்டி ஒரு பெரிய டீமே இருக்காங்க. மிஸ்டர் ஸ்ரீதேவன் ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ராப்பராக பார்த்து செக் பண்ணி அனுப்பிச்சு நீங்கள் மிஷினரிஸ்லாம் பத்திரமா அனுப்பிச்சு கொடுத்த தமிழ், இப்படி பெரிய டீமே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் க்ளோ ஸ்கின் ஃபேமிலி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ.